கார்த்திகை புராணம் 19ஆம் பகுதி. ஆதரே அரசர் பிருத்துவானவருக்கு நாரத மாமுனிவர் உரைத்த இந்த கார்த்திக புராணத்தின் விசேஷமான பகுதியாக உடைய துளசி மாகாத்மியத்தை தங்களது திருவாக்கினால் நான் கேட்டறிந்து மிக்க சந்தோஷமடைந்தேன். ஆனால் இந்த துளசி தேவியின் மகிமையானது யாரால் உண்டு பண்ணப்பட்டது என்பதை எனக்கு தாங்கள் விளக்கி கூறி அருள வேண்டும் என்று தேவி பாமா கேட்க, ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவானவர், பிரிய சகியே, அப்படியே கூறுகிறேன் கேட்பா என்று ஆவலுடன் கூற தயாரானார். அதாவது, முற்காலத்தில் சஹ்யாத்ரி என்ற சஹ்யமலையின் பார்ஸ்வபாகத்தில் இருக்கும் கரவீரம் என்ற ஓர் பட்டணத்தில் தர்மதத்தன் என்ற பெயர் கொண்ட ஒரு பிராமணன் வாசம் செய்து கொண்டிருந்தான். அவன் மிக்க தர்மசீலனாகவும் மென்மையான மனது உடையவனாகவும் விஷ்ணு பக்தி மேலிட்டவனாகவும் ஸ்ரீ வைஷ்ணவ விரதத்தை கைக்கொண்டு சதா விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்பவனாகவும் தீவாதா அக்ஷர வித்யா உபாசகன் ஆகவும் சந்தியாவந்தன ஜப தபம் முதலிய அனுஷ்டானங்களை தவறாமல் செய்து வருபவனாகவும் அதிதி பூஜை செய்து வருபவனாகவும் இருக்கின்ற அந்த பிராமணன் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் பஞ்ச உஷத் காலத்தில் எழுந்து கங்கை நதிக்கு சென்று நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முறையே முடித்து கொண்டு ஹரி சேவையின் நிமித்தம் பூஜா திரவியங்களை எடுத்து கொண்டு ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்திற்கு விரைந்து செல்லலானார். அப்படி செல்லும் போது வழியில் கிழிந்த சேலையை தரித்து கொண்டு பெரிய உதடுகளும் கோரை பற்களும் சிவந்த கண்களும் படைத்தவளாய் முதுகு வளைந்து கூனியை போல நடந்து வரும் ஓர் ராட்சச பெண்ணை கண்டார். அவளை கண்டதும் மனதில் அச்சமுற்று உடலெல்லாம் நடுங்கும் அவளை பார்த்து பரிதாபத்துடன், ஐயோ, என்ன பாவ கர்மாக்களை செய்து அவள் இப்பேற்பட்ட பிறவியை எடுத்தாளோ தெய்வமே என்று பகவானை நினைத்து கொண்டு அவள் அருகில் சென்று தனது கையில் உள்ள கமண்டல துளசி தீர்த்தத்தை எடுத்து அவள் மேல் தெளிக்க, அத்துளசி தீர்த்தமானது அவ்வரக்கியின் மேல் பட்ட மாத்திரத்தில் அத்தீர்த்த மகிமையால் அவளது விகார வடிவம் நீங்கி அதி அற்புதமான தேஜசோடு உடைய மிக்க அழகு வடிவம் பெற்றாள். அந்நங்கையானவள் அந்த பிராமணரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, ஓ பிராமண உத்தமரே, தேவனுக்கு சமமானவரே, தங்களால் நான் புனிதவதி ஆனேன். சுவாமி, தங்களால் என் மீது சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தேன். இனியும் நான் மேலான பதவியை அடைய தாங்களே அனுகிரகிக்க வேண்டும் என்று அந்த பிராமணர் சிரேஷ்டரிடம் வேண்டிக் கொள்ள, அந்த பிராமணர் மிக்க ஆச்சரியம் அடைந்தவராய், பெண்ணே, நீ யார்? உனது ஊர் எது? உன் பெயர் யாது? உன் பதி யார்? நீ எக்காரணத்தினால் அந்த கோர ரூபம் அடைந்தாய்? உன்னை சபித்தவர் யார் என்று கேட்டார். அந்த மங்கை, சுவாமி, என் கதை ஒரு பெரிய தொடர் கதையாகும், கேளுங்கள் என்று தனது சரித்திரத்தை கூறத் தொடங்கினாள். அந்தன சிரேஷ்டரே, நான் பிறந்தது சௌராஷ்டிரா தேசம். என் பெயர் கலகி, கல்ஹகாரி என்று அழைப்பர். என் பர்த்தாவின் பெயர் பிக்ஷு. நான் சிறு பிராயம் முதல் பெற்றோருக்கு அடங்கி நடக்காமலும் முரட்டு குணம் படைத்தவளாயும் இருந்தேன். அப்படி இருக்க எனக்கு விவாக வயது வந்ததும் என் பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். திருமணமாகியும் என் மணாளனுக்கு அடங்கி நான் நடக்கவில்லை. மேலும் என் கணவருடன் நான் ஒரு நாளும் அன்போடு பேசி இருக்க மாட்டேன். அவருக்கும் எனக்கும் சதா வீண் வம்பும் சண்டையும் தான் தவிர அண்டை இல்லங்களில் சென்று ஏதாவது கலகத்தை விளைவித்தும் ஒற்றுமையோடு வாழும் குடும்பங்களை கோள் சொல்லி கெடுத்தும் வசிய மருந்துகளால் தம்பதிகளை பிரித்தும் நற்குணம் படைத்த சில பெண்களை என் வசிய மருந்தால் மனதை திருப்பி அந்நிய புருஷர்கள் மேல் ஆசை உண்டாகும்படி செய்தும் அந்நிய ஆடவர்களுடன் சேர்த்து வைத்தும் இன்னும் சொல்லவும் நாக்கு கூசும்படியான அநேக துர்காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். அதனால் ஊரார் என்னை கலகக்காரி, கலகி என்று அழைக்கும்படியாக பெயர் பெற்றேன்.
இவையெல்லாம் சகிக்க முடியாத என் கணவர் என்னை விலக்கிவிட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அதனால் நான் பொறாமை மேலிட்டு அவர்களை எப்படியாவது பிரித்து வைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டேன். அப்படி இருக்க ஒரு நாள் என் சக்காலத்திற்கு தாபசுரம் ஏற்பட்டு படுக்கையில் இருக்கும்படியான நிலைமை வந்துவிட, இதுதான் சமயம் என்று எண்ணி என் கணவருக்கு நான் அமுது படைக்கும் சமயத்தில் அவருக்காக முன்பே தயாராக வைத்து கொண்டிருந்த விஷத்தை அந்த அன்னத்தில் கலந்து பரிமாறி அவர் அதை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் இரத்தம் கக்கி வாந்தி எடுத்து மிகுந்த வேதனைப்பட்டு உயிர் துறந்தார். அதன் பிறகுதான் என் மனம் நிம்மதியடைந்தது. பிறகு அப்படியே சில வருடங்கள் கழித்து எனக்கும் வயது முதிர்ந்த அந்திம காலம் நெருங்கியது. வருத்தமடைந்தேன். இப்படி இருக்கையில் என் ஆயுள் முடியும் சமயம் பயங்கர உருவத்துடன் யமதூதர்கள் வந்து என் ஆவியை கொண்டு போய் யமபுரம் சேர்ந்தார்கள். அங்கே யமதர்மன் கொலுவீற்றிருக்கும் காட்சியை கண்டு நான் செய்த கர்மங்களெல்லாம் மறந்து அதி ஆச்சரியம் அடைந்தவளானேன். பிராமண உத்தமரே, அந்த யமபுரியின் வைபவத்தை கூறுகிறேன், கேட்பீராக. யமதர்மராஜன் நீதி செலுத்தும் வைவஸ்வத புரியின் நீதிமன்றமானது 100 யோஜனை விஸ்தீர்ணமும் 1000 யோஜனை அகலமும் உள்ளன. நாற்புறங்களிலும் கோட்டைகளும் அரண்மனைகளும் கண்ணுக்கு புலப்படாதபடி வானளாவும் படியான உயரம் கொண்டுள்ளன. அப்பேற்பட்ட பட்டணத்தில் யமதர்ம ராஜனது கொலு மண்டபத்தில் உள்ளவர்கள் சமதமாதி குணம் உடையவர்களாகவும் பசி தாகம் மூப்பு பிணி சாக்காடு முதலியன இன்றி எப்பொழுதும் மகா சந்தோஷமுடையவர்களாகவும் யமதர்மனை உபாசித்து கொண்டு இருந்தார்கள். தவிர அங்கு இருப்பவர்களை கவனித்தால் யாக யஜ்ஞம் செய்தவர்களும் தானசீலர்களும் தர்மம் செய்த தாதாக்களும் நீதிமான்களும் ஆபத்து காலத்தில் ரட்சித்தவர்களும் சத்திரம் சாலை சோலை கோவில் குளம் முதலியவைகளை உண்டாக்கி தர்மத்தை ஸ்தாபித்த புண்ணிய ஆத்மாக்களும் ஒருங்கே அமர்ந்து யமதர்மராஜனை உபாசித்தும் புகழ்ந்தும் மேலே யோக புருஷர்களும் பித்ருகணங்களும் சோமகரும் அக்னியும் காலச்சக்கரமும் ஓர் புறம் இருக்க, உத்தராயணமும் தட்சிணாயனமும் மற்றோர் புறம் இருக்க, மிருத்யுதேவனுக்கு கீழ்ப்படிந்து கால சோதனை பண்ணும் கிங்கரர்கள் ஸ்துதி செய்து வருகின்ற அந்த திருச்சபையானது பார்க்க பார்க்க மகா விசித்திரமானதும் அங்குள்ளவர்களை எண்ணி கணக்கிட்டு சொல்லவும் நம்மால் முடியாது. அவ்வளவு கூட்டங்களுக்கும் வெகு விசாலமாக இடங்கொடுத்து விளங்கும் அச்சபையானது நவரத்னங்கள் இழைத்த மரகத தூண்கள் நடப்பெற்றதாயும் வைர வைடூரியங்கள் இழைத்த உத்திரங்களும் கொடுங்கைகளும் அமைக்க பெற்று பூரண சந்திர கிரணங்களுக்கு ஒப்பான ஒளியோடு பிரகாசிக்கின்ற முத்து பந்தலின் கீழ் சிங்காதனம் அமைத்து யமதர்மராஜன் வீற்றிருந்து அரசு புரிந்து ஆடல் பாடல் முதலிய வினோதங்களால் சந்தோஷம் அடைந்தவராகவும் 4 கரங்களிலும் பாசம் சூலம் கதாயுதம் கட்கம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி பயங்கர ரூபத்துடன் தோன்றவும் ஆயுள் முடிந்து அழைத்து கொண்டு வந்த பாபாத்மாக்களையும் புண்ணியாத்மாக்களையும் அவர் முன் நிறுத்த அவரவர்கள் செய்த பாப புண்ணியங்களை தீர விசாரித்து அறிந்து பாவம் செய்தவர்களை நரகத்திற்கும் புண்ணியம் செய்தவர்களை ஸ்வர்க்கத்திற்கும் அனுப்பி தனது ஆணை சக்கரத்தை நீதியுடன் செலுத்தி வருகிறார். பிராமண உத்தமரே, அந்த ஆசனமானது எப்படி விளங்குகிறது எனில், அவ்வாசனத்தின் மேல் ஒரு பெரும் பர்வதமானது ரோமக்காலால் தொங்கவிடப்பட்டு கீழ்பாகத்தில் நெருப்பாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்விரண்டிற்கும் நடுவில் இருக்கும் சிங்காசனத்தில் மேல் அமர்ந்து மிக்க ஜாக்கிரதையுடன் அரசு புரிந்து வருகிறார். அவர் சற்றே நீதி தவறினால் உடனே ஆசனத்தின் தலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பர்வதமானது அருந்து அவரது தலையில் விழுந்து கீழே ஓடும் அக்னி ஆற்றில் அமிழ்த்தி விடுமாம். இது சர்வேஸ்வரராகிய பரமனின் கட்டளையாம். இவ்வாறு பூலோகத்திலிருந்து கொண்டு வந்த பாப புண்ணியாத்மாக்களை விசாரித்து தக்கபடி தீர்ப்பளித்து கிங்கரர்களிடம் ஒப்படைக்கிறார். பிறகு மரளியானவர் சித்திரகுப்தனை நோக்கி, சித்திரகுப்தனே, இனிமேல் வரவேண்டியவர்கள் யார் என்று கேட்கவே, சித்திரகுப்தன், சுவாமி, இன்று வரவேண்டியவர்கள் எல்லாம் வந்து விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் உலக ஆசை மகா பாவி ஒருவளே கடைசியில் வந்து சேர்ந்தாள். அவளோ மகா பாதகி.
கொண்ட கணவனையே இரண்டகம் செய்து விஷத்தை கொடுத்தவள். மேலும் ஒற்றுமையுள்ள எந்த குடும்பத்தையும் பார்க்க சகிக்காது கலகம் செய்து குடும்பத்தை கெடுத்தவள். இவளை விசாரித்து தக்க தண்டனை விதிக்க வேண்டும் என்று கூற யமதர்மராஜனானவர், சித்திரகுப்தா, இந்துஷ்டைக்கு இன்னும் உலக ஆசை விட்ட பாடில்லை. ஆகையால் அவள் நல்ல குடும்பங்களை கெடுத்த தோஷத்தாலும் தான் சமைத்த பாத்திரத்தில் அன்னம் புசித்தமையாலும் உத்தம ஸ்திரீகளின் மனதையும் வசிய மருந்தால் கெடுத்து தீய வழிக்கு ஏதுவான துர்போதனை புகட்டிய தோஷத்தாலும் முறையே பன்றி, பூனை, வல்லரி முதலிய பிறவியை எடுத்தும் தன் கணவரை விஷம் கொடுத்து கொன்ற தோஷத்தால் விகாரமான பிரேத சரீரம் பெற்று கோரமான வனத்தில் சஞ்சரிக்கும்படி ஆக்ஞாபிக்க, அப்போது நான் மனம் பதறி, சுவாமி, இதற்கு விமோச்சனம் உண்டா என்று கேட்க, யமதர்மன், உனக்கு விமோச்சனம் எப்போதெனில் எவன் ஒருவன் கார்த்திகை மாதத்தில் விரதமிருந்து கங்கையில் நீராடி விஷ்ணு பூஜைக்காக கமண்டலத்தில் ஜலம் கொண்டு வரும்போது அவரை நீ சந்திக்க நேரிடும் சமயத்தில் அவர் தான் கொண்டு வரும் தீர்த்தத்தை எடுத்து உன்மீது தெளிக்க, அத்தீர்த்தமானது உன்மேல் பட்ட மாத்திரத்தில் நீ உன் கோர ரூபம் நீங்கி சுந்தரவதியாக விளங்கி சுகம் பெறுவாய் என்று கூறி என்னை கிங்கரர்களிடம் ஒப்படைத்தார். அத்தூதர்கள் என்னை பிடித்து கொண்டு போய் என்னை கீழே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் தள்ளிவிடவும் யமனது உத்தரவின்படி நான் இந்த வடிவம் பெற்று இக்கதியை அடைய நேர்ந்தது. நான் இந்த சரீரம் எடுத்ததிலிருந்து பசி தாகத்துடன் கூடினவளாக வனம் வனாந்திரங்களில் எல்லாம் சுற்றி அலைந்து மணிகர்ணிகை கிருஷ்ணவேணி சங்கமமாகிற தட்சிண தேசத்தை நோக்கி வருகையில் விஷ்ணு தூதர்களாலும் சிவ தூதர்களாலும் பீடிக்கப்பட்டு அவர்களால் துரத்தப்பட்டு நான் ஓடி வந்து காவேரி நதிக்கரையை அடைந்தேன். தங்களையும் கண்டேன். தாங்கள் கொண்டு வந்த தீர்த்த மகிமையினால் சாபத்திலிருந்தும் விடுபட்டேன். இதுதான் என் கதை என்று கூற அந்த பிராமணர் மிகவும் மனம் கலங்கினவராய் வருத்தப்படவே கலகியும், சுவாமி, தாங்கள் வியாக்குலப்பட வேண்டாம். எல்லாம் கர்ம வினைப்படி நடந்திருக்கிறது. ஆகையால் நான் இனிமேல் இந்த பிறவியை எவ்விதம் போக்கடிப்பேன்? எவ்வாறு முக்தி பெறுவேன்? தாங்களே எனக்கு மோட்சத்திற்கான மார்க்கத்தை கூற வேண்டும் என்று முறையிட, தர்பதத்தனான அப்பிராமணர் மிக்க துயர கிராந்தராய் அவள் பேசும் திறமையை கண்டு அவள் மீது அன்பு கூர்ந்து, பெண்ணே, எதற்கும் கவலைப்படாதே. நான் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்தால் நற்கதி பெறுவாய் என்று கூறி கார்த்திகை விரத மகிமையை எடுத்துரைத்தார். 19ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.